மேலாக திருச்சியில் பல ஊனமுற்றோர்களுக்கான நிறுவனங்கள் இருக்கின்றன, பள்ளிகள் இருக்கின்றன. இந்த பள்ளிகளை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அவர்களுடைய தந்தையார் ஞானதின கைகி அவர்களை உங்கள் முன்னால் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். அவர்கள் இந்த பேரலுக்கு நடுவராக இருந்து தெரிவித்து போகிறார்கள், கற்றுக் கொடுக்க போகிறார்கள். பலமான கைத்தட்டல் தேவை. என்றைக்குமே வழிநடத்தி செல்வதற்கு பலமான கைத்தட்டல் தேவை. Change the community in which you live. இந்த மாற்றத்தை உருவாக்க விரும்புகிறீர்களோ அந்த மாற்றமாக நீ மாறு. நீ இருக்கின்ற சமுதாயத்திலேயே அந்த மாற்றத்தை உருவாக்க சொல்லுங்கள். நான் சொல்ல வேண்டியது, we want to make a change, let us make it in our community. கிராமத்திலே ஏதோ செய்ய வேண்டும், ரோட்டை எனக்கு அது உடன்பாடு. You belong to this community. You are known in this community. You are concerned about this community. இங்கே என்ன மாற்றங்கள் தேவை என்று உணர்ந்து அந்த மாற்றத்தை நாம் செய்வோம். சேஞ்ச் மேக்கர்ஸ் என்று சொன்னால் எதை மாற்றுவது? ஒரு சமுதாயத்தின் தேவைகள் பல பல. நம்முடைய திறமைகள் சில, நம்ம முடிந்தது சில. ரொட்டேரியன்ஸ் இருக்கின்ற அந்த சமுதாயத்திலே அவர்கள் தேவை வாட் ஆர் தி ஃபெல்த் நீட்ஸ். காந்தியடிகள் ஒவ்வொரு சமுதாய ஊழியர்களும் அடிக்கடி கேட்கின்ற கேள்வி இதுதான், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவர் உடனே சொல்வார், இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறார். அடுத்த கேள்வி அவர்கள் is that the felt need of that community? நீ செய்கின்ற சேவை அந்த சமுதாயத்தின் அடிப்படை தேவைதான். அவர் இயல்பாகவே யார்கிட்ட ஓவியம் கற்றுக்கல. அவர் இயல்பாக அந்த ஓவிய ஆட்டத்தை வைத்து ஆனந்த விகடன், சக்தி விகடன் அந்த மாதிரியான வாராயங்களில் கோயில்களை சிற்பமாக வரைந்து வெளியிட்டவர். அவருடைய இறுதிய தேதியில் அவர் இளைஞரான இருந்த காலத்தில் அசோகையில் வேலை பார்த்த காலத்தில் 1980களில் அண்ணா ஹசாரே அப்பவே ராலேகன் சிற்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அண்ணா ஹசாராவே 1980களில் தீயம்பாக்கம் சொல்லி சென்னைக்கு அருகாமையில் ஒரு கிராமத்துக்கு அழைச்சி வந்து அந்த கிராமத்தை உங்கள் கிராமத்தை நீங்கள் எப்படி வளப்படுத்துறீங்களோ அதே மாதிரி எங்கள் கிராமத்தை நீங்கள் வளப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிட்டு வந்து அப்போ இருந்த கலாச்சாரத்தை அப்படிங்கிறதுக்கும் பாடுபட்டுருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஜெய பிரபாகர் சொல்லக்கூடிய ஒரு ஆரம்பிச்ச ஒரு அமைப்பு தான். தனிப்பட்ட முறையில் நாங்களும் ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் நாங்கள் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது மெட்ராஸ் கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் எஜுகேஷன் நல்லா இல்லைன்னு சொல்லி எங்கள் சீனியர்ஸ், எங்களுக்கு முன்னாடி இருக்கிற சீனியர்ஸ்லாம் எனக்கு ஓரளவுக்கு படிக்க தெரியும், நான் என் ஜூனியர் கொஞ்சம் கற்றுத்தரேன், அட்லீஸ்ட் அவன் பாஸ் மார்க்காக வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நுங்கம்பாக்கத்தில் இருக்க இண்டிபெண்டன்ஸ் டே பார்க்கில் ஒரு சின்ன லெவலில் ஈவினிங் டியூஷன் ஆரம்பிச்சோம். 89-90s. எனக்கு இப்போ 35 இயர்ஸ் ஆகுது. ஸோ மோர் தென் 25 இயர்ஸ் அந்த சீனியர்ஸ் ஆரம்பிச்சதை நாங்கள் இன்னும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லித்தரேன் சொல்லி 10th படிக்கிறப்ப 9th ஸ்டாண்டர்ட் சொல்லி தருவாங்க. அப்புறம் காலேஜுக்கு போனவங்க 10th 12th பப்ளிக் எக்ஸாம் பண்ணுவாங்க. ஸோ இப்படி நாங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இருந்தால் இந்த சமுதாயத்தை கொஞ்சம் கூட மாற்றுறது சிரமமாக இருக்கும். இந்த நல்ல மாற்றத்தை உருவாக்கணும்னா ஓரளவுக்காக சமுதாய சிந்தனை இருக்கிற நல்லவர்கள், அப்படின்னா மற்றவங்க நல்லவர்களா இல்லைன்னு இல்லை, ஓரளவுக்கு இங்கே அந்த கிராஸ்ரூட் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களாம் ஒருங்கிணைச்சா ஓரளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். 2004 இந்த மாதிரி எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற விஷயத்தை ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு